தாவேங்கா பண்ணிட்டு இருக்கிற செயலே தெரியலையா? அவங்க எதனால கட்சி ஆரம்பிச்சாங்க, யார் அவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கார். யார் அவர்? தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன். அவர் தான். அவரும் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேகா இந்த கேஸுக்கு பயன்படுத்தி இருக்கிறது பாஜகவுடைய வக்கீல் தானே அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ தெரியுதா தாவேகா யாருடைய தூண்டுதலில் ஆரம்பிக்கப்பட்டது, அவங்களுக்கு பின்னாடி பேக்கப்பில் யார் இருக்கிறா, அவருக்கு எப்படி இந்தியா முழுக்க பறந்து போகிறதுக்கு ஃப்ளைட்டுக்கு பர்மிஷன் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் விஐபி லாஞ்சுக்கு உள்ளே போயிட்டு காரில் போய் இறங்குற அளவுக்கு ஏர்போர்ட்டில் எப்படி அவருக்கு அனுமதி கிடைக்குது, அவருக்குன்னு ஸ்பெஷல் பாதுகாப்பு எப்படி கிடைக்குது, இப்படின்ற எல்லா கேள்விக்கும் பதில் வந்துருச்சாப்ப சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு வேல்முருகன் அவர்கள். இன்னைக்கு RSS வழக்கறிஞர் பெருமக்கள், பிஜேபி வழக்கறிஞர் பெருமக்கள் பாயாசமா என்றெல்லாம் கேட்ட தவேக கட்சி அவர்களைத்தான் வழக்கறிஞராக நியமித்திருக்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இதுபோன்று இன்னும் பல உண்மைகள் வெளிவர இருக்கிறது. விஜய் யார் சொல்லி கட்சி தொடங்கினார், யார் அவரை இயக்குகிறார், எப்படி அவருக்கு இந்தியா முழுக்க பறந்து செல்வதற்கு விமான அனுமதி அளிக்கப்படுகிறது, சிறப்பு விருந்தினர் அறை வரைக்கும் அவருடைய கார் உள்ளே சென்று இறங்கி விமானத்தில் ஏறுவதற்கு எப்படி அனுமதிக்கப்படுகிறது, அவருக்கான YZ பாதுகாப்பு எப்படி வழங்கப்படுகிறது, அன்றைக்கு சம்பவம் நடந்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் அவர் வீட்டுக்கு துணை ராணுவ படை எப்படி கூடுதலாக குவிக்கப்பட்டது, இது எல்லாம் பார்க்கின்ற போது இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லளவும் முனையளவும் அவரை பாரதிய ஜனதா இயக்குகிறது.